months ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி 2 years ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி அதை விட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுல நம்பர் 1, ஹேவ் நோ ஹோப். அதாவது நமக்கிட்ட இப்படி பழகினாங்களே, இதெல்லாம் சொன்னாங்களே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரும்ப வருவாங்க அப்படின்ற ஹோப்பை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் ஹோப். நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அவங்க திரும்ப வர போறது இல்ல அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 2, அவங்கள உங்க லைஃப்ல இருந்து என்டையரா டிலீட் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும், இல்ல டெய்லி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், அதை மொத்தமா இக்னோர் பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்பர் 3, ஃபீல் வாட் யூ ஃபீல். அழணும் தோணுதா அழுதுருங்க, கோவப்படணும் தோணுதா கோவப்பட்டுருங்க, சப்ரஸ் பண்ணிடாதீங்க. சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க அழறதுக்கு வேர்த்தே இல்லை, ஏன் அழற அப்படின்னு கேட்பாங்க. பட் அழுதா, கோவப்பட்டா, சோகமா இருக்கணும்னு தோணும்போது சோகமா இருந்தாதான் இது சரியாகும். ஸோ ஃபீல் வாட் யூ ஃபீல். ஓகே, ஸோ இந்த ரீல் உங்க ஃப்ரெண்ட் யாருக்காவது தேவைப்படுதுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. டாட்டா பாய்.